Hello everyone, நான் ரிச்சர்ட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீயிங் ரிச் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஷிபா இன் 2022 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய யூசர்ஸ் வந்து இந்த ஷிபாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட பேர் எப்போ ஷிபாவை பற்றி நான் ஒரு ஓட்டிங் சிஸ்டம் கண்டக்ட் பண்ணாலும் ஷிபாவுக்கு தான் வந்து அதிக ஓட்டு வருது. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இப்போது இந்த ஷிபாவிலையும் வந்து ஒரு ஓட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக பேச போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஷிபா காயினை வந்து பை பண்ணலாமா, ஹோல்டு பண்ணலாமா, இல்லை செல் பண்ணலாமா, அண்ட் இந்த ஷிபா வந்து இப்போ வரப்போகிற இந்த மே மாதத்துக்குள்ளே எந்த அளவுக்கு ப்ராஃபிட் நமக்கு கொடுக்கும். ஸோ இதை பற்றிலாம் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷிபா இன் 2022. ஸோ இந்த 2022ல் ஷிபா எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, இந்த டைமில் ஷிபா நம்ம வச்சுருக்கிறது கரெக்டான ஒரு அப்ரோச்சா, இது எல்லாமே தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ ஷிபா காயின் வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2021ல் வேறு லெவலில் வந்து ஒரு ரைஸ் ஆகி மக்களுக்கு பயங்கர ஒரு ப்ராஃபிட் கொடுத்த ஒரு காயின். அண்ட் 2021ல் அதிகமாக சர்ச் பண்ண காயினு இந்த ஷிபா காயின் தான். ஸோ இப்போ இந்த ஷிபா காயின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இது ஷிபா காயினா இல்லை ஷிபா டோக்கனா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது வந்து நான் ஏன் காயின்னு சொல்கிறேன்னா, இது அந்த காயினுக்கான பொட்டென்ஷியல் வந்து இப்போ இந்த ஷிபாவுக்கு வந்திருக்குங்க. ஸோ இந்த ஷிபா வந்து இதுக்கு முன்னாடி ஷிபா டோக்கன் தான், இது வந்து காயின் கிடையாது. ஸோ இப்போ காயின்னா இந்த கிரிப்டோவில் ஒரு ஓன் பிளாக் செயின் வச்சுருக்கிற கிரிப்டோ காயின்ஸை தான் வந்து கிரிப்டோ காயின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேறு ஒரு பிளாக் செயின் பிளாட்ஃபார்மில் வந்து ரன் ஆகக்கூடிய மற்ற காயின்ஸ் எல்லாமே டோக்கன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷிபாவும் வந்து எத்திரியம் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு டோக்கன். ஸோ இந்த எத்திரியம் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய டோக்கன்ன்றதுனாலே இந்த ஷிபாவோட கேஸ் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த ஷிபா டோக்கன் வந்து ஷிபா காயினாக மாற போகிற தருணமும் இந்த 2022ல் வந்திருக்கு. ஸோ இந்த ஷிபாக்குன்னு தனியாக ஒரு ஓன் பிளாக் செயினை இந்த 2022ல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஷிபாரியம் அப்படின்ற ஒரு நேம் வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஷிபாவோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க. அதாவது இந்த ஷிபாவோட ஈகோ சிஸ்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 காயின்ஸ் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, லீஷு, போனு, இந்த ஷிபா. ஸோ இப்போ இந்த ஈகோ சிஸ்டத்தில் இந்த காயின்ஸை மட்டும் டெவலப் பண்ணாமல் இதை சுற்றி இருக்கிற நிறைய யூட்டிலிட்டிஸையும் வந்து இவங்க டெவலப் பண்ணுறாங்க. அதாவது ஷிபா என்எஃப்டி இருக்குது, ஷிபா வேர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஷிபாவில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொண்டு வர்றது டாகி DAO. இந்த டாகி இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு அட்டானமஸ் ஆர்கனைசேஷனாக இந்த ஷிபா வந்து மாறப்போகுது. ஸோ இப்படி மாறுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி இருக்க யூசர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஷிபாவோட ஃப்யூச்சர் பிளான்ஸுக்கெலாம் வந்து நம்ம வந்து ஓட் பண்ண முடியும். இந்த DAO அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக டீசென்ட்ரலைஸ்டு ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷனாக இந்த ஷிபாவை இவங்க மாற்றுறாங்க. ஸோ இந்த DAO வர்றதுனால இந்த ஷிபாவோட டெவலப்பர்ஸால் எந்த வித டிசிஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஓட்டிங் மூலியமாக இனிமேல் நடக்க போகுது. அதாவது இந்த ஷிபா காயினுக்கு ஒரு ட்ரேடிங் பேர்ஸாக எந்த காயின்ஸை வைக்கலாம் அப்படின்றத வந்து இந்த ஷிபா ஆர்மி, அதாவது இந்த ஷிபாக்குன்னு ஒரு தனி கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் கிடையாது, இந்த போன் அப்படின்ற இந்த காயினை எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஓட்டிங்கான ரைட்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த கம்யூனிட்டியே ஓட் பண்ணி இந்த ஷிபா காயினை வந்து இனி ஃபர்தராக வந்து கொண்டு போக போகிறாங்க. ஸோ இதை வந்து ஃபேஸ் பை ஃபேஸாக தான் இவங்க வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து DAO ஃபேஸ் 1 பீட்டா வெர்ஷன் தான் இவங்க வந்து கொண்டு வராங்க. இதில் வந்து இந்த ட்ரேடிங் பேர்ஸுக்கெலாம் வந்து எப்படி ஓட் பண்ணுறது, ஸோ இந்த ஓட்டிங் டெசிஷனை வச்சு தான் இனிமேல் எந்தெந்த ட்ரேடிங் பேர்ஸில் வந்து இந்த ஷிபா ஸ்வாப்பில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத வந்து இவங்க இனிமேல் டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்டியன் 6/9 வாலெட் அப்படின்றத கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது கொண்டு வர்றது மூலயமா இவங்களால வேல்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஷிபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வேல்ஸ் வந்து வேறு லெவலில் இந்த காயின்ஸை ஹோல்ட் பண்ணி அவங்க தான் அந்த கேமையே வந்து மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரியான வேல்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கார்டியன் 6/9 வாலெட்ன்றதை இவங்க கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் 2ல் வந்து ஜென்ரிக் ப்ரொப்போசல்ஸும் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டியை வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, ஸோ இந்த டோக்கனை வந்து எப்படி இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து இந்த ஃபேஸ் 2ல் வந்து கொண்டு போக போகிறாங்க. ஸோ இப்போது இந்த ஷிபா காயினை வந்து நம்ம பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போது ஷிபாவில் இன்வெஸ்ட் பண்ணோம். ஷிபா வந்து இப்போ ரொம்ப டிப்பில் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஷிபா காயின்ஸை வாங்கி ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா கூடிய சீக்கிரமே இந்த ஷிபா வந்து இந்த ஷிபாக்குன்னு ஒரு தனி பிளாக் செயின்
வந்ததுன்னா கண்டிப்பாக இதோட வேல்யூ இன்னும் அதிகமாகும். அண்ட் இதை சுற்றி நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இவங்க என்எஃப்டிலே வந்து இன்னும் அடிஷ்னலான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட பேர்ன் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து மேஜர் பேர்ன் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த February 14 வேலண்டைன்ஸ் டேக்குள்ளே இந்த ஷிபாக்கு வந்து ஒரு மேஜர் பேர்ன் ஈவெண்ட்ஸ் வந்து டெய்லி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ February 14க்குள்ளே கண்டிப்பாக ஒரு மேஜர் காயின்ஸ் வந்து கண்டிப்பாக பேர்ன் ஆகிருக்கும். ஏன்னா இதுக்கு பின்னாடி பிக்கர் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற CEO ஸ்டீவன் கூப்பர் வந்து இருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் AMC தியேட்டர்ஸ் அண்ட் ஏகப்பட்ட கம்பெனிஸ், அதாவது கேமிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த ஷிபா காயின்ஸை வந்து பேர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய மேஜர் பேர்ன் ஈவெண்ட்ஸ் நடந்தும் ஏன் இந்த ஷிபாவோட ப்ரைஸில் வந்து எந்த ஒரு இம்பேக்டும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஷிபாவோட சப்ளை வந்து ஒரு பெரிய கடல் மாதிரிங்க. ஏன்னா நிறைய சப்ளை ஆஃப் காயின்ஸ் வந்து ஷிபாவில் வந்து இன்னும் பேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. இதோட காயின் சப்ளையை வந்து இவங்க ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்கும். அது வந்து ஓவர் த இயர்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். நிறைய கேமிங் கம்பெனிஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இந்த ஷிபாவை வந்து பேர்ன் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி அதை கம்மி பண்ணுறதுக்கான வழியை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த ஷிபாவோட கம்யூனிட்டி வந்து வேறு லெவலில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டே இருக்குது நாளுக்கு நாள். அண்ட் இதோட ஹோல்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் ஹோல்டர்ஸை தாண்டி இப்போ எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து இந்த ஷிபா காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெரிய பெரிய பில்லியனர்ஸ்லாம் வந்து ஷிபா காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஷிபா காயினை வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு பேமெண்ட் கரன்சியாகவே வந்து இதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் ஷிபாக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. அண்ட் இந்த புலி வருதுன்ற கதை மாதிரி தான் இந்த ராபின்ஹுட் லிஸ்டிங்கும் வந்து ஒரு சைடில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ராபின்ஹுட் லிஸ்டிங்னு சொல்லி இவங்க வந்து இந்த ரூமர் கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க. ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா இந்த Februaryல லிஸ்ட் ஆகுதுன்னு ஒரு புது கதை சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா ராபின்ஹுட் சைட்லேருந்து எந்த வித அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் வரல. பட் ஆனால் இவங்க அது வருதுன்னு சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு லாஸ்ட் வீக்கில் ஒரு 16% வந்து ரைஸ் ஆச்சு. பட் ஆனால் அது ரூமர்னு தெரிஞ்ச உடனே திரும்பி வந்து ஒரு டிப் ஆச்சு. ஸோ இந்த ராபின்ஹுட்டை வந்து மக்களே வந்து இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ராபின்ஹுட் கம்பெனி வந்து ஒரு பெரிய லாஸில் தான் போயிட்டுருக்கு. அவங்க இந்த ஷிபா காயினை லிஸ்ட் பண்ணுற மூலயமா கண்டிப்பாக அவங்க மார்க்கெட்டில், அதாவது அந்த கிரிப்டோ ட்ரேடிங் மார்க்கெட்டில் அவங்களாலையும் வந்து பவுன்ஸ் பேக் பண்ண முடியும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 158 எக்ஸ்சேஞ்சஸ் மேலே இந்த ஷிபா காயின் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து டே பை டே இந்த ஷிபா காயின் வந்து லிஸ்ட் ஆகிட்டு தான் வருது. ஸோ இதில் ராபின்ஹுட் ஒரு மேஜர் எக்ஸ்சேஞ்சுன்றதுனால நிறைய பேரோட எதிர்பார்ப்பு இதில் லிஸ்ட் ஆனால் ஏகப்பட்ட பேர் இதில் வாங்குவாங்க அப்படின்றது. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த February டைமில் உண்மையிலேயே அது லிஸ்டிங்கில் வந்ததுன்னா இந்த காயின் கண்டிப்பாக உங்களுக்கு இமிடியேட்டாக வந்து ஒரு 10x ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு ரைட் டைம் டு பை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் இப்போவே ஷிபாவில் அட்லீஸ்ட் வந்து 1 crore காயினாவது வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த 1 crore காயின் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ளேயே ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதுவும் இந்த மே மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை எடுப்பீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் OB எக்ஸ்சேஞ்சோட ப்ரைம் லிஸ்டிங்கான காயின், அதாவது GARI அப்படின்ற அந்த காயினை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். அதோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த காரி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரி அப்படின்ற ஒரு ஆப்பை பேஸ் பண்ண ஒரு டோக்கன். ஸோ இந்த ஆப்போட பிராண்ட் அம்பாசிடரே வந்து சல்மான் கான். இந்த சிங்காரின்ற ஆப்பில் இந்த ஷார்ட் வீடியோ கிரியேட்டர்ஸுக்கெலாம் வந்து இந்த காரி அப்படின்ற ஒரு டோக்கனை வந்து டிப்பிங் கரன்சியாக கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டோக்கனுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் NFT, அதாவது வீடியோ பேஸ்டு NFT ப்ராஜெக்ட்ஸும் இதை கொண்டு வந்து இந்த டோக்கனுக்குன்னு ஒரு தனி யூட்டிலிட்டியை கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது இந்த டோக்கன் வந்து OB எக்ஸ்சேஞ்சில் வந்து ப்ரைம் லிஸ்டிங்கில் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரைம் லிஸ்டிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் கியூ பேஸ்டு மெத்தட். ஸோ இந்த கியூ பேஸ்டு மெத்தடில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் வந்து டெய்லி $200 ஆஃப் வால்யூமுக்கு வந்து ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த $200 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 6 நாளாக ப்ரைம் லிஸ்டிங்கில் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு $1200 ஒர்த் ஆஃப் வேல்யூக்கு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் இந்த ப்ரைம் லிஸ்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுவும் வந்து நீங்கள் கியூவில் தான் வந்து இருக்கணும். ஸோ இந்த $200 டெய்லி ட்ரேடிங் வால்யூம் இல்லாமல் தனியாக ஒரு 50 USDT வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி வைக்கணும். அப்படி ஹோல்டு பண்ணிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் இந்த கியூவில் வந்து செலக்ட் ஆனீங்கன்னா அந்த 50 USDT வந்து லாக் ஆகிட்டு அதுக்கான வேல்யூக்கு இந்த காரி டோக்கன்ஸை கொடுப்பாங்க. Jan 18th லான்ச் ஆகும்போது இந்த டோக்கன் வந்து வேறு லெவலில் பம்ப் ஆகும். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு 30x 40x இல்லை 100x போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போகும்போது நீங்கள் உங்கள் காயின்ஸ் எல்லாத்தையும் செல் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த OB எக்ஸ்சேஞ்சோட நேட்டிவ் டோக்கன் HT காயினை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணணும்.
அதாவது 300 HT காயின்ஸை வாங்கி நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களால் இந்த ப்ரைம் லிஸ்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனால் இந்த HT டோக்கனோட ஒரு காயின் வேல்யூவே வந்து கிட்டத்தட்ட ஒரு $9 மேலே இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு பிஸ்னஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனான இந்த கியூப் மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் இந்த காரி டோக்கன் ப்ரைம் லிஸ்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். லக் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த காரி டோக்கன்ஸ் கிடைக்கும். Jan 18 அது நல்லா பம்ப் ஆகும்போது நீங்கள் செல் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ப்ரைம் லிஸ்டிங் வீடியோஸும் அப்பப்போ நம்ம போடுவோம், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.